வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்க போகுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நான் இதுலேயும் மோஸ்ட் ரிப்பீட்டடாக எதெல்லாம் பப்ளிக்லேயும் கேட்டிருக்காங்கன்னு நான் ஒவ்வொரு பார்ட்டாக சொல்கிறப்ப நான் உங்களுக்கு அதையும் சொல்கிறேன், சரிங்களா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தமிழில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். இங்கிலீஷுக்கும் இந்த கொஷின் பேப்பரை மறக்காமல் பாருங்கள். இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் நல்லா படிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 90 மார்க்ஸ் எழுத போகிறோம் இங்கிலீஷில். 20 1 மார்க்கு. நீங்கள் இந்த உங்களுக்கு பாஸ் மார்க்கே 25 தான். 10 மார்க்ஸ் வந்து இன்டர்னல் போட்டுருவாங்க. அப்போ இந்த 20 1 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. அந்த 20 1 மார்க்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நீங்கள் புக்கில் இருக்கிறத தவிர்த்து கொஞ்சம் நிறைய நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் இந்த 1 மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் புக்கில் இருக்க சினானிம்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். ஆண்டனானிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் புக்கில் இருக்க சினானிம்ஸுக்கு ஆண்டனாமின்ஸ் பார்த்துக்கோங்க, சரிங்களா? உங்கள் புக்கில் இருக்க மீனிங்ஸோட ஆப்போசிட்ஸையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது பார்த்திங்கன்னா உங்கள் கைடில் இருக்கும். அந்த கைடை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன். இப்போ இதுக்கு இடியம்ஸ் எதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. அப்புறம் டைம் டேபிள், இதுக்கான அமெரிக்கன் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்புறம் 10th வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட், இதற்கான ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரிஃபிக்ஸ்னால் நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணணும், சஃபிக்ஸ்னால் நீங்கள் பின்னாடி ஆட் பண்ணணும். கோஆப்ரேட்டுன்னு போடலாம் நம்ம இதுக்கு. 11th ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் கியூ, ஃபாரின் வேர்டு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த வேர்டுக்கு ஃபாரின் வேர்டு கேட்டிருக்காங்க. இந்த ஃபாரின் வேர்டுக்கான மீனிங் கேட்டிருக்காங்க. 12th பார்த்திங்கன்னா யூப்பமிசம், சரிங்களா? பிளைண்ட், அது கேட்டிருக்காங்க. அப்புறம் 13th பார்த்திங்கன்னா சிலபிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. 14th பார்த்தீங்கன்னா ப்ரெசல் வர்ப், கோ அகெயின்ஸ்ட். 15th பார்த்தீங்கன்னா ஏர், ஆல் இந்தியா ரேடியோ, சரிங்களா? ஆல் இந்தியா ரேடியோ, அது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16th பார்த்தீங்கன்னா பேண்ட்டு, இதுக்கான அன்கிளிப்டு வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 17th பார்த்தீங்கன்னா கிளிப்டு வேர்டு, அன்கிளிப்டு வேர்டு, சரிங்களா? உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் இப்போ எலிஃபேண்ட்டுன்னு இப்போ எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக கொடுத்துட்டு அதிலேருந்து நீங்கள் ஷார்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா அது கிளிப்டு வேர்டு. உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துட்டு அதை ஃபுல்லாக கேட்டாங்கன்னா அது அன்கிளிப்டு வேர்டாக நம்ம எழுதணும், சரிங்களா? இப்போ பேண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் 17th பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு, இதற்கான காம்பவுண்ட் வேர்டும். 18th பார்த்தீங்கன்னா ட்ராவலாக், இதற்கான பிளண்டட் வேர்டு கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19th ஆட் ஏ சூட்டபுள் கொஷின் டேக் கேட்டிருக்காங்க. 20 பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன். இதில் இருக்க டாப்பிக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு கொஷின் கேட்பாங்க. ப்ரிப்போசிஷன்னா வேறு கேட்கலாம், அது கேட்கலாம், சரிங்களா? அதனால் அந்தமாரி கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா மீனிங்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ரிப்போசிஷன்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதற்கான மீனிங்ஸ் தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி 1 மார்க்ஸில் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1, இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் நீங்கள் எழுதணும். இந்த 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பொய்டிக் லைன்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய 2 மார்க்ஸ். இது வந்து உங்கள் புக் பேக்கில் இருக்க பொய்டிக் லைனை நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். இது டூ as டைரக்டட். 27th பார்த்தீங்கன்னா எப்படி டேரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்னு இருக்கும். இல்லைனா டூ as டைரக்டடுன்னு கேட்பாங்க. அதான் இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்டட் ஸ்பீச்சுன்னு கேட்காம அப்படியும் கேட்பாங்க. அதனால் நீங்கள் தான் அந்த சென்டென்ஸை கண்டுபிடிச்சி மாற்றுற மாரி இருக்கும். 28th பார்த்தீங்கன்னா he completed the work, he went home, change into complex, simple compound complex கேட்பாங்க. சேஞ்ச் இன்ட்டு அதர் வாய்ஸ் கேட்பாங்க. அதர் வாய்ஸ்ன்னு கேட்டாங்க, நீங்கள் தான் என்ன வாய்ஸ்ன்னு அதை கண்டுபிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா பேசிவ் வாய்ஸில் இருக்குது. த ப்ராஜெக்ட் வாஸ் கம்ப்ளீட்டட் பை த ஸ்டூடெண்ட்ஸ். பை இருந்தாலே அது பேசிவ் வாய்ஸு. அப்போ இது ஆக்டிவ் வாய்ஸுக்கு நம்ம கொண்டாடணும். 30 பார்த்தீங்கன்னா ரீரைட் த சென்டென்ஸ் யூஸிங் இஃப் கிளாஸு, சரிங்களா? அப்போ இஃப் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்தமாரி நிறைய வச்சு நம்மளுக்கு என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா சென்டென்ஸை வந்து நம்மளுக்கு ஒன்றா சேர்க்க சொல்லுவாங்க, சரிங்களா? ரீரைட் பண்ணி எழுத சொல்லுவாங்க. பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 எக்ஸ்பிளைன் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங். ரெஃபரன்ஸ் டு இஆர்சி கேட்பாங்க. ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட்டு. உங்களுக்கு இதில் இந்த இஆர்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸுக்கும் அந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்குமே, ரெஃபரன்ஸ்னால் போயிட்டு எழுத போகிறீங்க. நீங்கள் போயிட்டுன்னு எழுதினா போதும், அதுக்கே 2 மார்க்ஸு. அந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க்கு, 3 மார்க்கு. நீங்கள் கான்டெக்ஸ்ட்டுன்னு போட்டு இல்லை கமெண்ட்டுன்னு போட்டு நீங்கள் அதை என்ன எழுதுனீங்களோ அதை பற்றி ஒரு சிம்பிளான ஒரு லைன், ஒரு மாரல் மாரி கொடுப்பீங்களா பார்த்தீங்களா, அந்தமாரி நீங்கள் கொடுத்துடலாம். அப்போ அந்தமாரி இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின் இஸ் நாட் மோர் தென் 30 words. 3 மார்க்ஸ் கொஷின். Why did the author avoid going to Lucia's room? Why does Dr. Bernard find suffering to children heartbreaking? Define liberty as perceived by A.G. Gardiner. அதனால் இந்த 3மே இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சுக்கோங்க. செக்ஷன் 3ல் பொறுத்த வரைக்கும் 3 மார்க்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. 37th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 37ல் பார்த்தீங்கன்னா ப்ராவப், டேஷ் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன், necessity is the mother of invention, the pen is mightier than the sword, a dash die many times but the brave die
ஒன்லி ஒன்ஸ் அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. ப்ராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் நிறைய வந்து படித்து பார்க்கணும். ரைட் ஏ டைலாக் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன்னுக்கு டைலாக் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு செட்டாக ஒரு 3 டைலாக்ஸ் மாரி ரைட் பண்ணணும். டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் லெமன் டீ. இதேமாரி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கேட்பாங்க. அது லெமன் டீயாகவும் இருக்கலாம், இல்லை எதை வேணால் டிஸ்கிரிப்ஷன் பண்ணி கேட்பாங்க. அப்படின்னா பேங்க்கில் போய் நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கேட்பாங்க. அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பை சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்ஃபரன்சஸ்ன்னு கேட்பாங்கப்பா. ஒரு பை சார்ட்டை கொடுத்துட்டு ரைட் எனி 3 இன்ஃபரன்சஸ்ன்னு கேட்டாங்கன்னா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கம்பேர் பண்ணி எழுதும். சரிங்களா? கம்பேர் பண்ணி மோர் தென் லெஸ் தென் அந்த மாதிரி கம்பேர் பண்ணி நீங்கள் எழுதுறது பார்த்தீங்கன்னா அந்தமாரி ரைட் எனி 3 இன்ஃபரன்சஸ்ன்னு கேட்டாங்கன்னா, இப்போ இதே இன்ஃபரன்சஸ்ன்னு கேட்டாங்கன்னா ட்ராமா 5%, அப்போ ரொமான்ஸ் பார்த்தீங்கன்னா 30% மோர் தென்னாக இருக்குல்ல, அந்த மாதிரி கம்பேர் பண்ணி 2 கம்பேர் பண்ணி எழுதணும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஒரு பை சார்ட் கொடுத்துட்டு கேள்விகள் கேட்டாங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அழகாக அந்த பை சார்ட்டை பார்த்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். பார்ட் 4ல் பொறுத்த வரைக்கும் 7 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணோம். இந்த 7 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் நைஸ் கப் ஆஃப் டீ, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபஸ்ட்டு இருக்க அந்த வெரானா லெசன்ல இருக்க 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரானாவும் கேட்பாங்க. இந்த நைஸ் கப் ஆஃப் டீயும் பப்ளிக் கேட்டிருக்காங்க. நீங்கள் தான் இது டீயை பற்றியான ப்ரிப்பரேஷன் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்புன்னு. இதை நீங்கள் கேட்பாங்கன்னு இதெல்லாம் கேட்பாங்களான்னு நினச்சிடக்கூடாது, கன்ஃபார்ம் கேட்பாங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சினாப்சிஸ் போட்டு எழுதாமல் நீங்கள் இதில் மேக்ஸிமம் பேராகிராஃபாகவே எழுத பாருங்கள். சரிங்களா? நைஸ் கப் ஆஃப் டீ கேட்டிருக்காங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நரேட் த ஹியூமரஸ் இன்சிடென்ட் தட் ஹேப்பன் இன் த ஆத்தர் ஹோம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த அரைவல் ஆஃப் த சேர் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. அதனால் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் வரும். நீங்கள் அந்த லெசன்னு கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் படித்த ஒரு பேராகிராஃபை எழுதி வைங்க. 42 கொஷின்னு பார்த்தீங்கன்னா ஆல் த வேர்ல்டு ஸ்டேஜ், இது இம்பார்ட்டன்ட் கொஷின். த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் மேன்ஹுட் டு ஃபேஸ் இஸ் சேலஞ்சஸ் ஆஃப் லைஃப், இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். 43ல் பார்த்தீங்கன்னா பி கொஷின் பார்த்தீங்கன்னா அந்த பை லெசன் லைஃப் ஆஃப் பைலேருந்து கேட்டிருக்காங்க. ஏ கொஷின் பார்த்தீங்கன்னா அது என்ன கொஷின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்புறம் 44th பார்த்தீங்கன்னா ரைட் ஏ சம்மரி ஆர் மேக் நோட்ஸ், சம்மரியும் கேட்கலாம் நோட்ஸும் கேட்கலாம். அதனால் ரெண்டுத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நோட்ஸு கேட்டிங்கன்னா சம்மரி கேட்டிங்கன்னா நீங்கள் சம்மரிக்கு ரஃப் காப்பி ஃபேர் காப்பி அந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணணும். அப்புறமேட்டு பி ரைட் ஏ பேராகிராஃப் இன் அபவுட் 150 words மை ஆம்பிஷன் இன் லைஃப். 45th கொஷின் பார்த்தீங்கன்னா ரைட் ஏ லெட்டர் ரைட்டிங் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பி பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் டு த ஃபாலோயிங் அஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வாண்டட்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் பயோடேட்டா எழுதணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பயோடேட்டா எழுதலாம். அந்த வாண்டட் எது கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு கிராஜுவேட் இந்து நியூஸ் பேப்பருக்கு கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் அதுக்கு பயோடேட்டா எழுதுங்க. முன்னாடி ஒரு லெட்ரு மாரியும் நீங்கள் எழுதிடணும். சரிங்களா? 46th கொஷின் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அந்த ஸ்பாட் த எரர் கேட்பாங்க. அதற்கு 6 கேட்டிங்கன்னா இந்தமாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்பாங்க. 47th பார்த்தீங்கன்னா எதனா ஒரு போயமோ இல்லை ஒரு பேராகிராஃபோ கொடுத்துட்டு கேள்வி கேட்பாங்க. அப்படி இல்லைனா இந்தமாதிரி டெவலப்பிங் இன்ஸு கேட்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃப் கொடுத்துட்டு இந்த கொஷினை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக தான் வரும். நீங்கள் எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி உங்களோட பேப்பர் ப்ரெசன்டேஷனை பொறுத்து தான் உங்களுக்கு மார்க்கே இருக்குது. சரிங்களா? அதனால் நீட்டாக முடிஞ்ச வரைக்கும் கிராமர் மிஸ்டேக்கை தவிர்த்து எழுத பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.